வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 8th மேக்ஸில் சாப்டர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 6.1 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்ம் அண்ட் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா ஃபார் த வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் 4th given below and answer the following question அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுங்களாம். எதுக்கு அப்படின்னா ஃபார் த ஸ்டூடெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ இங்கே வந்து டேபிள் க்ரியேட் பண்ணும். எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் 25 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் எந்த கிளாஸில் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்க்கு வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஒருத்தருக்கு எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த வெயிட். இந்த வெயிட்டோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ரேஞ்சுன்னு தெரியும், லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு தெரியும் இல்லைங்களா. அப்போ கொடுத்துருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வெயிட் எதுவும் அதுலேருந்து ஸ்மாலஸ்ட் வெயிட்டை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரேஞ்ச் கிடச்சிரும். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவு மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் வெயிட் இன் த கிளாஸ். ஸோ அப்போ எத்தனை பேர் கிளாஸில் ஹையஸ்ட் வெயிட் என்ன, எத்தனை பேர் அந்த ஹையஸ்ட் வெயிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த வெயிட் டு விச் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு. ஸோ அப்போ எந்த வெயிட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர், ஸோ நிறைய பேர் எந்த வெயிட்டில் அதிகமாக இருக்காங்க. ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா கிளாஸ்லேயே யார் அதிக வெயிட்டு, ஓகேங்களா, எத்தனை பேர் அந்த அதிக வெயிட்டில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான வெயிட்டில் நிறைய பேர், எந்த வெயிட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மூணாவது கேள்வி. ஃபோர்த் ஒன் ஹவு மெனி ஆஃப் தெம் பிலாங் டு த லீஸ்ட் வெயிட். ஸோ எத்தனை பேர் வந்து இருக்கிறதுல கம்மியான வெயிட் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னது, சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்னது எது அப்படின்னா 15 தான் ரொம்ப சின்னது. ஸோ பாருங்கள் டேட்டாவில் 25, 24, 20, 25, 16, 15 இருக்குங்களா. அப்போ 15 தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. 15 எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 டைம்ஸ் இருக்குங்களா. அப்போது 15, 15 எழுதுகிறோம். ஸோ இது எதுக்காக அடிச்சுட்றோம் அப்படின்னா நம்ம அதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. 15 அடுத்து என்ன இருக்குது, 16 இருக்குது. ஸோ 16 1 டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது, 3 டைம் இருக்குது, 4 டைம் இருக்குது. ஸோ அப்போ 16 வந்து என்ன பண்ணுறோம், 4 டைம். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதிக்கிறோம். அப்போ 16 வந்து நமக்கு 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 16க்கு அடுத்து 17 இருக்கா அப்படின்னா 17 நமக்கு கிடையாது. அடுத்து இந்த டேட்டாவில் என்ன இருக்குது, 18 இருக்குது. 18 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. 1 டைம், 2 டைம், 3 டைம். ஸோ 18 வந்து நமக்கு எத்தனை டைம் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 18 எழுதிக்கிறோம். ஸோ 18க்கு அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வேல்யூ 19 இருக்கானா இல்லை, அடுத்து இதுதான் இருக்குது, 20 தான் இருக்குது. 20 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 20, 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம். ஸோ அப்போ 20 பார்த்தோம் அப்படின்னா 5 டைம் இருக்குது. அப்போ 5 டைம் எழுதிக்கலாங்களா. ஸோ 20, 20, 20, 20, 20 எழுதிக்கலாங்களா. ஸோ அடுத்து 20க்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்குன்னா 21, 22, 23 கிடையாது. நெக்ஸ்ட்டு 24 தான் இருக்குது. ஸோ எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா இங்கே 1 டைம், 2 டைம். ஸோ 24 வந்து நமக்கு 2 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ 24, 24 எழுதிப்போங்களா. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 25 பார்க்கணும். 25 எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா இங்கே 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம் இருக்குது. அப்போ 25 நமக்கு எத்தனை டைம் இருக்குது, 6 டைம்ஸ் இருக்குனால அப்போ 25 6 டைம் எழுதிக்கிறோம். அப்போ 25, 25, 25, 25, 25, 6 டைம்ஸ் எழுதியாச்சு. ஸோ 25க்கு அடுத்து நமக்கு என்ன டேட்டா அப்படின்னா 26 இல்லை 27 தான் இருக்குது. ஸோ 27 எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா நமக்கு 1, 2. ஸோ 2 டைம் தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டோம், எல்லா வேல்யூவும் நம்ம எடுத்துட்டோங்களா. அப்போ எல்லா வேல்யூவும் நம்ம என்ன பண்ணோம் இல்லை, மிஸ் பண்ணாமல் எழுதிட்டோம். அதுக்காக தான் இந்த கிராஸ் மார்க் போடுறது. நம்ம பென்சிலில் கூட அந்த கிராஸ் மார்க் போட்டுக்கலாம். அப்போ நம்ம எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இதுதான் வந்து என்னது நம்மளோட டேட்டா. ஸோ 15 வந்து நமக்கு 3 டைம்ஸ் இருக்குது, 16 வந்து 4 டைம்ஸ் இருக்குது, 18 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 20 வந்து 5 டைம்ஸ் இருக்குது, 24 வந்து 2 டைம், 25 வந்து 6 டைம், 27 வந்து 2 டைம் நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் வரையணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ரீக்வன்சி டேபிள் வரையணும். ஃபஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிட்டோங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் வரையணுங்களா. அப்போ கிவன் நமக்கு என்ன வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் வரையணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், டேலி மார்க்ஸ் இருக்கணும், அடுத்து ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அப்போ மேலே ஹெட்டிங் எழுதிக்கிறோம். கொடுத்துருக்கிறது வெயிட்டு, டேலி மார்க்ஸ் போட்டுக்கிறோம், அடுத்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வெயிட் போட்டிருக்கோம், 15ங்களா. ஸோ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 15. அப்போ 15 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது பாருங்களேன். ஸோ 15 அப்படிங்கிறது 3 பேர் வந்து 15 அப்படிங்கிற வெயிட்டில் இருந்தாங்க. அப்போ 3 கோடு போட்டுக்கணும். டேலி மார்க் எப்படி போடுறோம் அப்படின்னா கோடு தான் போடுவோம். ஸோ இப்போ 3 கோடு போட்டாச்சுங்களா. ஃப்ரீக்வன்சி என்ன 3. ஸோ எத்தனை டேலி மார்க் வருதோ அதுதான்
ஃப்ரீக்வன்சியும் நமக்கு. ஸோ டேலி மார்க்கில் நம்ம கோடு மாதிரி போடுவோம், ஃப்ரீக்வன்சியில் அது எத்தனை அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது 15க்கு அடுத்து இருக்கக்கூடிய வெயிட் வந்து 16. அப்போ 16ல் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸ். அப்போ 4 கோடு போட்டுக்கிறோம், 1 2 3 4 கோடு போட்டுக்கிறோம். ஃப்ரீக்வன்சி என்ன 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 16 கிலோவில் இருந்தாங்க. அடுத்து 18 பார்த்தோம் அப்படின்னா எத்தனை இருக்குது 3 இருக்குது. அப்போ 3 லைன் நீங்கள் வரைஞ்சி போங்களா. இங்கே என்ன போடுவோம் ஃப்ரீக்வன்சியில் 3 மெம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து 18 அப்படிங்கிற வெயிட்டில் இருந்தாங்க. அடுத்து 20. ஸோ 20 எத்தனை இருக்குது பாருங்களேன், 1 2 3 4 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 அப்படிங்கிற வெயிட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ 1 to 4 வரைக்கும் நம்ம எந்த சேஞ்சுமே இல்லை, கோடு நேராக தான் போடுவோம். அதே 5ன்னு வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 கோடு என்ன பண்ணிப்போம், லைனாக போட்டுட்டு இன்னொரு கோடு இப்படி அடிச்சு விட்ருவோம். இதுதான் 5. ஸோ அப்போ எத்தனை 5 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஃப்ரீக்வன்சிங்க என்ன 5ங்களா. அடுத்து 24 பார்க்குறோம். ஸோ 24 எத்தனை இருக்குது 2 இருக்குது. 24 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 2 தான். அப்போ 2 அப்படிங்கிறது 2 லைன் டேலி மார்க் 2 போட்டாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை 2. அப்போ ஃப்ரீக்வன்சி நமக்கு 2 தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25 அப்படிங்கிற வெயிட்டில் பார்ப்போங்களா. அப்போ 25ங்கிற வெயிட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், 5க்கு ஃபஸ்ட்டு 4 வந்து அப்படியே லைன் போடுவோம், 5க்கு இப்படி ஒரு கிராஸ் மார்க் போடுவாங்களா. அப்போ இது 5, இன்னொன்று என்னது 6ன்னு கொடுத்ததுனால பக்கத்தில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். அப்போ இதுதான் என்னது 6 அப்படிங்கிற டேலி மார்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு 25 அப்படிங்கிற வெயிட்டில் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 27 பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டூடெண்ட் தான். அப்போ 2 டேலி மார்க் 2 கோடு போட்டுக்கிறோம். இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து 2ன்னு வந்துருங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்களா. அப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறோம், எதோடது இந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3 + 4 7, 7 + 3 10, 10 + 5 15, 15 + 2 17, 17 + 6 23, 23 + 2 25. ஸோ அப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுறோம், இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த எல்லாமே என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 25. அப்போ ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னா 25. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ரேஞ்ச் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த. ஸோ கொஸ்டின் காமிக்கிற பாருங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த வெயிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ரேஞ்சுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு largest value minus smallest value, largest value minus பெரிய வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர். இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன, வெயிட்டு தான் குறிக்குது. லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது 27 அப்படிங்கிற ஹைட்டு, மைனஸ் ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறது என்ன 15. ஸோ இருக்கிறதுலே அதிக ஹைட் என்ன 27 தான். அந்த கிளாஸில் 27 அப்படிங்கிறது தான் உயர்ந்த வெயிட்டு. அதேமாதிரி ரொம்ப கம்மியான வெயிட் எது அப்படின்னா நமக்கு 15 தான். அப்போ இது சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 12 கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா 12 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, how many of the students has the highest weight in the class. ஸோ எத்தனை பேர் வந்து ஹையஸ்ட் வெயிட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பேர்த்துக்கு வந்து ஹையஸ்ட் வெயிட் அப்படின்னா அந்த கிளாஸ்லேயே ஹையஸ்ட் வெயிட் அப்படின்னா நமக்கு என்னென்னு பார்த்தோம், இந்த டேபிள்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே போடுறதுலேயே பார்த்தோம் என்னது அப்படின்னா நமக்கு 27 தான் ஹையஸ்ட் வெயிட். 27 அப்படிங்கிற ஹையஸ்ட் வெயிட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஒன்லி 2 மெம்பர்ஸ் தான். அப்போ என்ன சொல்லிடலாம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃப்ரம் திஸ் டேபிள் 2 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேர் தான் என்னது ஹையஸ்ட் வெயிட்டில் இருக்காங்க. அடுத்த தேர்ட் ஒன், வாட் இஸ் த வெயிட் டு விச் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் எந்த வெயிட்டில் இருக்காங்க. ஸோ நிறைய பேர், அப்போ ஃப்ரீக்வன்சி நிறையா இருக்கிறது வெயிட், எந்த வெயிட்டுக்கு நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. இப்போ பாருங்கள், ஸோ எந்த வெயிட்டுக்கு நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா 6 எதுக்கு இருக்குது 25. அப்போ 25 அப்படிங்கிற வெயிட்டில் தான் என்ன பண்ணியிருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போது தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 25. ஸோ அப்போ விச் இஸ் த வெயிட் விச் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு 25 அப்படிங்கிற வெயிட்டில் தான் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. மீதில் 3 4 5 2 அப்படின்னு தான் இருக்காங்க. 25 அப்படிங்கிற வெயிட்டில் தான் என்ன இருக்காங்க 6 பேர் இருக்கனால அப்போ இதுக்கான ஆன்சர் 25. ஹவு மெனி ஆஃப் தெம் பிலாங்ஸ் டு த லீஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல லீஸ்ட் வெயிட் அப்படின்னா கம்மியான வெயிட். கம்மியான வெயிட் அப்படிங்கிறது 15 தாங்களா. அந்த கிளாஸ்லேயே ஸ்டார்டிங் வெயிட்டே 15ட்டாங்க. அப்போ அதுதான் கம்மியான வெயிட். 15ங்கிற வெயிட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க 3 பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த லாஸ்ட் ஒனுக்கு 3 மெம்பர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.